பிப்ரவரி முடிஞ்சு மார்ச் 6லேருந்து உங்கள் காட்டில் ஒரு பெரிய வெற்றி மழைன்னே நான் சொல்லலாம். நினச்சது நிம்மதி கிடைக்குமா, அமைதி கிடைக்குமா, சந்தோஷம் கிடைக்குமா? சத்தியமாக நீங்கள் நல்லா இருக்க போகிறீங்க. 2026 மேக்கு பிறகு மகராசிக்காரர்கள் ஒரு வீடு வாங்குகிற யோகம் இருக்குது, ஒரு கார் வாங்குகிற யோகம் இருக்குது, வீடு கட்டுற யோகம் இருக்குது, புதிய தொழில் தொடங்கக்கூடிய யோகம் இருக்குது. மே மாதத்துக்கு பிறகு 7வது இடத்துல குரு வரார். ஃபர்ஸ்ட்டில் மார்ச்சில் சனி முடிகிறது ஒரு பெரிய நிம்மதி, அதுக்கு அடுத்தது 7வது இடத்துல குரு வர்றது இன்னொரு பெரிய நிம்மதி, 7ல் குரு வர்றது ஒரு மிகச்சிறந்த பொற்காலம். நாய்களை கூட அடகு வச்சுட்டு அதை மீட்க முடியலன்னு கஷ்டப்பட்டவங்கெல்லாம் கடவுள் புண்ணியத்தில் திரும்ப உங்களுக்கு அது கிடைக்கிறதுக்குரிய வாய்ப்புகளை இந்த காலகட்டம் ஏற்படுத்தும். 2026 புத்தாண்டு பலன்கள் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். நான் உங்கள் ஜோதிடர் யாமிருக்க பயமேன் அருண்குமார் பேசுகிறேன். ரெட்ரோ ஆன்மீகத்தின் வாயிலாக ரொம்ப நாளுக்கு பிறகு உங்களை சந்திக்கிறதுல ரொம்பவே ஒரு சந்தோஷம். ஸோ 2026 பல்வேறு எதிர்பார்ப்புகளுக்கு இடையில் மிக முக்கியமான 4 முக்கிய கிரகங்களுடைய பெயர்ச்சியோடு பிறக்க காத்திருக்குது. அதில் முதல் பெயர்ச்சியாக மார்ச் மாதம் 6ஆம் தேதி வாக்கிய பஞ்சாங்கப்படி சனி பகவானுடைய ஒரு அதிமுக்கிய பெயர்ச்சி அப்படின்றது எல்லாராலும் பார்க்கப்படுது. அதன் பிறகு வரக்கூடிய குரு பெயர்ச்சி மே மாதத்தினுடைய கடைசி காலகட்டத்தில் ஜூனோட தொடக்கத்தில் வர காத்திருக்கு. வருஷத்தோட கடைசியில் டிசம்பர் மாதத்தில் ராகுகேது பெயர்ச்சி நடக்க காத்திருக்கு. ஸோ இந்த 4 கிரகங்களுடைய பெயர்ச்சி 12 ராசிக்காரருடைய வாழ்க்கையிலும் பல்வேறு விதமான தாக்கங்களை ஏற்படுத்த காத்திருக்கிறது. உங்கள் ராசிக்கு என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போகுது அப்படின்றத பற்றி தான் நான் இந்த வீடியோவில் உங்க கூட பேச காத்திருக்கேன். வாங்க. மகர ராசிக்காரர்களுக்கு 2026 வருஷம் ஒரு புதிய தொடக்கமாக இருக்கும் அப்படின்றதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. கிட்டத்தட்ட லாஸ்ட் ஒரு 8 வருடங்களா 7.5 சனின்றது 8 வருஷங்களாக மகர ராசிக்கு நடந்துக்கிட்டு இருந்தது. இந்த 7.5 வருடத்தினுடைய தாக்கங்கள்லேருந்து விடுபடக்கூடிய ஒரு முக்கியமான வருஷமாக 2026 மார்ச் மாதம் 6ஆம் தேதி உங்களுக்கு அமையும். மார்ச் 6ஆம் தேதி உங்களுக்கு இருக்கக்கூடிய 7.5 சனி கம்ப்ளீட்டாக வாக்கிய பஞ்சாங்கப்படி உங்களுக்கு முடியுதுங்க. இந்த சனி பெயர்ச்சி ஆயிட்டாலே போதும், ஒரு வாழ்க்கையில் உங்களுக்கு சுற்றி இருந்த ஒரு பெரிய இருள் விலகும் அப்படின்னே சொல்லலாம். 7.5 சனி காலம் என்பது மகராசிக்காரருடைய வாழ்க்கையில் நம்ம திரும்பி பார்த்தோம்னா சொல்ல முடியாத வழி, சொல்ல முடியாத ரணம், சொல்ல முடியாத சித்திரவதைகள் எல்லாத்தையும் மனசில் சுமந்துருப்பீங்க. அழுகை தெரியாமல் வளர்ந்தேன், கண்ணீர் தெரியாமல் வளர்ந்தேன், சோகம் தெரியாமல் வளர்ந்தேன் அப்படின்லாம் சொல்லி இது எல்லாத்தையுமே கடவுள் கற்றுக் கொடுத்துட்டார். இழக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை சார், நான் பொண்ணை இழந்தேன் அல்லது பொருளை இழந்தேன் அல்லது குடும்பத்தில் ஏதாவது ஒரு சில கர்மகாரியம் பண்ணேன் சார், உயிரிழப்புகளை கூட இழக்கக்கூடிய நிலை உருவாச்சு அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்ட மகர ராசிக்காரர்கள் அதிகம். நல்லதை செஞ்சாலும் தப்பாக போய் முடிஞ்சது, நல்லதை பேசினாலும் அது விமர்சனமாக பார்த்தப்பட்டுச்சு, நல்லவங்கன்னு நினச்சவங்க கூட நமக்கு நிறைய சூழ்ச்சி துரோகங்களை செஞ்சாங்கலாம் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தீங்க. பட் கவலைப்பட வேணாம், எல்லா சிக்கல்கள்லேருந்தும் உங்களை வெளியில் கொண்டு வரக்கூடிய ஒரு அற்புதமான வருடமாக 2026 வருஷம் அமையப்போகுது. மார்ச் வரைக்கும் கொஞ்சம் நிதானமாக, கொஞ்சம் பொறுமையாக, கொஞ்சம் எச்சரிக்கையாக செயல்பட்டு இருந்தாலே போதும். அதற்கு பிறகு பிப்ரவரி முடிஞ்சு மார்ச் 6லேருந்து உங்கள் காட்டில் ஒரு பெரிய வெற்றி மழைன்னே நான் சொல்லலாம். குறிப்பாக சனி விலகிறதுனால குடும்ப வாழ்க்கையில் இருந்து வந்த பல்வேறு விதமான கஷ்டங்கள் எல்லாம் விலகும். பல பேர் குடும்பத்தை பிரிஞ்சு வாழ்ந்திருப்பீங்க, அல்லது குடும்பத்துக்குள்ளேயே கொஞ்சம் நிம்மதி இல்லாத தன்மைகளில் ஓடிக்கிட்டு இருந்திருப்பீங்க. பல பேர் துறவு வாழ்க்கை மாதிரி வாழ்ந்தீங்க. எல்லாம் இருந்தும் கூட உறவுகளுக்குள்ள நமக்குரிய அங்கீகாரமும் அந்தஸ்தும் கிடைக்கல அப்படின்லாம் கஷ்டப்பட்டீங்க. அந்த விஷயங்கள் எல்லாமே கடவுள் அருளோடு மாறும். நல்லா பேசுகிற நண்பர்கள் எல்லாம் கடந்த ஒரு 7.5 வருஷத்துலேயே நிறைய எதிரிகளாக மாறி இருப்பாங்க. ரொம்ப யாரோடலாம் நீங்கள் அட்டாச்சாக இருந்தீங்களோ அவங்க எல்லாருமே உங்களுக்கு அகெயின்ஸ்டாக இருந்திருப்பாங்க. யாரெல்லாம் நீங்கள் உண்மையானவங்க நேசிச்சிங்களோ அவங்க தான் பெரிய வழிகளை உங்களுக்கு கொடுத்தவங்களாக இருந்திருப்பாங்க. பட் அந்த சிக்கல்கள் இருந்தெல்லாம் நீங்கள் கடவுள் புண்ணியத்தில் மாற போகிறீங்க. பயத்தோடு தான் போச்சு வாழ்க்கை. ஏதாவது நடந்துருமா, ஏதாவது பிரச்சனைகள் வருமா, ஏதாவது நெருக்கடிகளுக்குள்ளே நம்ம மாட்டிக்குவோமா, யாரையாவது நம்மளை விமர்சனம் பண்ணி நம்ம மனசங்கடங்களை நமக்கு ஏற்படுத்துவாங்களா அப்படின்னு தான் நினச்சிட்டு இருந்தீங்க. அந்த பயம்லாம் விலகிடும். ஒரு புதிய தைரியம், புதிய தன்னம்பிக்கை, ஒரு புதிய தெளிவு, ஒரு உத்வேகத்தோடு நீங்கள் வாழ்க்கையில் தொடங்கக்கூடிய செயல்களில் வெற்றியை பெறக்கூடிய காலமாக இருக்கும். 6ல் குரு கடந்த ஒரு வருஷம் முழுக்க சகட குருங்க. 6ஆம் இடத்துல குரு வந்துருச்சுன்னா பொதுவாக எதிரிகள் உருவாவார்கள், சத்துருக்களை உருவாக்கும், கடன் நெருக்கடிகளை கொடுக்கும். இந்த ஒரு வருஷம்லாம் நிறைய பிரச்சனை, உடல் ரீதியான பிரச்சனை வந்துச்சு, மன ரீதியான பிரச்சனை வந்துச்சு, பண ரீதியான சிக்கல்களை அனுபவிச்சுட்டு இருந்தீங்க. அதை தாண்டி உறவுகளுக்குள்ள நிறைய சிக்கல்கள் இருந்தது. ஏன் கோர்ட்டு கேஸ் வழக்குகளை பார்க்கணும், போலீஸ் ஸ்டேஷன் போகாத குடும்பம் போயிருக்கும், கோர்ட்டுக்கு போகாத குடும்பம் போயிருக்கும். அப்படி ஏன் ஒரு பஞ்சாயத்தாவது பண்ணியிருக்கணும் அந்த 6ஆம் இடத்து குருவாலையும் சனியோட சேர்ந்த ராகுவாலையும். நல்ல வார்த்தைகளை பேசினா கூட தப்பாக போய் சேர்ந்ததுங்க. வாக்குகளாலே நிறைய தடுமாற்றங்கள் இருந்தது. சனி 2ல் ராகு 2ல். அப்படி என்ன பண்ணும், நல்லதை தான் பேசுகிறோம் ஆனால் தப்பாக போய் சேர்ந்தது.
உண்மையை சொன்னோம், அது தப்பாக தெரியல. பொய் பேசும்போது ஏற்றுக்கிட்டவங்க உண்மையை பெரிய விமர்சனம் பண்ணி உங்கள் மேலே பழி போட்டாங்க. என்னடா வாழ்க்கை அப்படின்லாம் நிறைய போராடுனீங்க. அது எல்லா பிரச்சனைக்கும் சரியாகும். 2026ல் மே மாதத்துக்கு பிறகு 7வது இடத்துல குரு வரார். ஃபர்ஸ்ட்டில் மார்ச்சில் சனி முடிகிறது ஒரு பெரிய நிம்மதி. அதுக்கு அடுத்தது 7வது இடத்துல குரு வர்றது இன்னொரு பெரிய நிம்மதி. 7ல் குரு வர்றது ஒரு மிகச்சிறந்த பொற்காலம். அதுக்கு காரணம் ராசியை குரு பார்ப்பார். உச்சமான குரு உங்களுடைய ராசியை சந்திரனை பார்க்கும் பொழுது குரு சந்திர யோகம் ஏற்படும். அப்போ உடல் தெளியும் மனசு தெளியும். குறிப்பாக கல்யாண வயசில் இருந்த மகர ராசிக்கு கல்யாணம் கூடி வரும். திருமணமாகி கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை, சண்டை சச்சரவு, கருத்து வேறுபாட்டோடு வாழ்ந்தவர்களுக்கெல்லாம் அந்த வழியிலிருந்து மீண்டு ஒற்றுமையாக சேரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. மறுமணத்தை எதிர்பார்த்தவங்களுக்கு 2வது திருமணம் கூடி வரக்கூடிய நிகழ்வை இந்த காலகட்டம் உங்களுக்கு ஏற்படுத்தும்னே சொல்லலாம். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. கொடுக்கல் வாங்கலில் இருந்த சிக்கல், ஏற்கனவே கிரெடிட் கார்டு லோனு, பேங்க் லோனு, வேறு ஏதாவது லோனு, ஜுவல்லரி லோன் வச்சுட்டு அடகு வைக்க முடியாத அந்த நகைகளை கூட அடகு வச்சுட்டு அதை மீட்க முடியலன்னு கஷ்டப்பட்டவங்கெல்லாம் கடவுள் புண்ணியத்தில் திரும்ப உங்களுக்கு அது கிடைக்கிறதுக்குரிய வாய்ப்புகளை இந்த காலகட்டம் ஏற்படுத்தும். புதிய பட்டம், புதிய பதவி, புதிய பொறுப்பு, புதிய புகழ் இந்த பீரியடில் உங்களுக்கு வரும். 2026 ஒரு நல்ல உத்தியோகத்தில் உங்களை கொண்டு போய் சேர்க்கும். பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு பிஸ்னஸில் ஒரு நல்ல வளர்ச்சியை கொடுக்கும். ஏற்கனவே பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி அதில் லாஸாக இருக்குது அல்லது பெருசாக எங்களால் எதுவும் செய்ய முடியலன்னு நினச்சவங்கலாம் 10 பேர் வேலை செஞ்ச இடத்துல 100 பேர் சேர்த்து வேலை செய்கிறதுக்குரிய வாய்ப்பை ஏற்படுத்தும். பெரும்பாலும் 7ரை சனியில் மகர ராசிக்காரர்களுக்கு 1000 கதையை நான் பேசினாலும் கூட நினச்சது நிம்மதி கிடைக்குமா, அமைதி கிடைக்குமா, சந்தோஷம் கிடைக்குமா, குடும்பமாக நாங்கள் நல்லா இருப்போமா, சந்தோஷமாக வாழ்வோமா அப்படின்னா சத்தியமாக நீங்கள் நல்லா இருக்க போகிறீங்க. உங்களுக்கு அந்த பிரச்சனைகளில் இருந்த சிக்கல்கள் எல்லாம் சரியாக போகுது. அதே மாதிரி குறிப்பாக பார்க்கும்பொழுது 3வது நபர்களால் இருந்த அழுத்தங்கள் எல்லாமும் உங்களுடைய ஜாதகத்துக்கு விலகும். தாய் வழி தந்தை வழி உறவுகளால் இருக்கக்கூடியவர்களால் நல்ல ஆதாயம் கிடைக்கும். உங்களை வெறுத்தவர்கள் எல்லாம் உங்களை விரும்பி வரக்கூடிய சூழலை ஏற்படுத்தும். தெய்வ அனுகூலங்களும் தெய்வ பிராப்தமும் உங்களுக்கு நல்ல பலன் தரும். சாமியை கும்பிடலை, உங்களை மாதிரி சாமி கும்பிட்ட ஆள் இல்லை. கடந்த 7 வருஷமாக உங்களை மாதிரி வெறுத்த ஆள் கிடையாது. அதுலேயும் இந்த லாஸ்ட்டு 3.5 வருஷம் பாத சனிப்படுத்தின பாடு இருக்குது பாருங்கள். கடவுள் இருக்கா அப்படின்னு தான் கேள்வி தான் கேட்கணும். அவ்வளோ சாமி கும்பிட்டனே, அவ்வளோ கோயில் போனனே, அவ்வளோ விளக்கேற்றனே, ஆனாலும் சாமியா எனக்குள்ளே நிறைய வழியை கொடுத்துச்சு அப்படின்னு தான் நீங்கள் சண்டை போட்டிருப்பீங்க. அதே மாதிரி நிறைய செலவுகள் பண்ணீங்க. எதுக்காக விரைய செலவுன்னே தெரியாதுங்க. அன்வான்டான செலவுகள் நிறைய இருந்துச்சு. அது விரைய செலவுன்னு தெரிஞ்சே நிறைய செலவு பண்ணீங்க. நிம்மதி இருந்தால் போதுங்க பார்த்துக்கலாம் அப்படின்னு தான் உங்களுடைய வாழ்க்கை கடந்த காலகட்டங்களில் நடந்து போச்சு. ஆனால் அந்த செலவுகள் எல்லாம் கட்டுக்குள்ளே வரும். சுபவிரயம் பண்ணுவீங்க. இந்த காலத்தில் 2026 மேக்கு பிறகு மகர ராசிக்காரர்கள் ஒரு வீடு வாங்குகிற யோகம் இருக்குது, ஒரு கார் வாங்குகிற யோகம் இருக்குது, வீடு கட்டுற யோகம் இருக்குது, புதிய தொழில் தொடங்கக்கூடிய யோகம் இருக்குது, சுபகாரிய பேச்சுவார்த்தைகளை நல்ல விதமாக முடித்து அந்த சுபத்துக்குரிய நிகழ்வுகளை செய்கிறதுக்குரிய யோகம் இருக்குது. ஒட்டுமொத்தத்தில் மகர ராசிக்கு 2026ஓட பிற்பகுதி ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஏதாவது புதுசாக தொடங்கணும் சார், ஏதாவது ஒரு நல்ல காரியம் செய்யணும், எப்போ பண்ணலான்னா ஏப்ரல் வரைக்கும் கொஞ்சம் ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக இருங்க. ஏப்ரல் வரைக்கும் எதுவும் செய்யாதீங்க. ஏப்ரலுக்கு பிறகு நீங்கள் தொடங்கக்கூடிய காலம் உங்களுடைய வாழ்க்கைக்கு ஒரு பெரிய வெற்றியை தரக்கூடிய காலமாக தெய்வத்தினுடைய அருளோடு இருக்க போகுதுன்னு சொல்லலாம். எந்த வழிபாடை செஞ்சால் மகர ராசிக்காரர்களுடைய வாழ்க்கை பெரிய அளவில் வெற்றியை தரும் அப்படின்னு சொன்னால், மகர ராசியில் செவ்வாய் உச்சமடைகிறதுனால முருகப்பெருமானுடைய வழிபாடு உங்களுக்கு மிகச்சிறந்ததாக இருக்கும். பக்கத்தில் முருகன் கோவில் எந்த கோவிலாக இருந்தாலும் சரிதான், அந்த முருகன் கோவிலுக்கு கார்த்திகை நட்சத்திரம் அன்னைக்கோ அல்லது சஷ்டி திதி அன்னைக்கோ அல்லது விசாக நட்சத்திரம் அல்லது செவ்வாய்க்கிழமை இந்த தினங்களில் ஏதாவது ஒரு தினம் உங்களுக்கு எந்த தினம் ஏதுவாக இருக்கிறதோ அந்த தினத்தில் போயிட்டு முருகனுக்கு மனசார அவனை வேண்டி 2 அகல் விளக்குகளை ஏற்றி, முருகா உன்னுடைய பாதத்தில் சரணடைகிற கடவுளே, இந்த 2026 எங்கள் வாழ்க்கைக்கு ஒரு பெரிய மாற்றம், திருப்பும், சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஆண்டாக இருக்கணும்னு சொல்லி மனமுருக பிரார்த்தனை பண்ணி வேண்டிக்கிட்டு வாங்க. நிச்சயமாக உங்கள் கனவுகள் அத்தனையும் பழிதத்தி தரக்கூடியதாக இருக்கும். லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், முக்கியமாக 7ரை சனியோட அத்தனை தாக்கங்களும் 2026 உங்களுக்கு முடியுது. மார்ச்சுக்கு அப்புறம் இழந்த எல்லாத்தையும் நீங்கள் மீட்க போகிறீங்க. சிதைந்த உங்களுடைய கோட்டையை நீங்களே கட்டி அதில் ஒரு அரியணையில் ராஜாவாக அமர போகிறீங்க. மேலும் இந்த 2026 வருடம் உங்களுடைய வாழ்க்கைக்கு பல்வேறு விதமான மாற்றங்களையும் நல்ல பல திருப்பங்களையும் தரக்கூடிய ஒரு அற்புதமான வருடமாக அமையணும்னு சொல்லி நானும் மனதார முருகனை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். மற்றும் ஒரு அழகான தருணத்தில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் யாமிருக்கு வயமேன் அருண்குமார். நன்றி, வணக்கம்.